வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எஸ்என். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிஜிடிஆர்பி 2024 இதை பத்தின நிறைய டிஸ்கஷன் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகுறத பத்தின கொஷின்ஸ், படிக்கலாமா படிக்க முடியாதா அப்படின்ற கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கும்போது அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இருந்தாலும் நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம் மஸ்ட் வாட்ச் வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தால் இதை சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் எல்லா மோட்டிவேஷனல் எக்ஸாமுக்கும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கட்டும், மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்காக இருக்கும், எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எஸ்பெஷலி டெட்டு, டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி 2024க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஒருவேளை சிலபஸ் சேஞ்ச் ஆனா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிலபஸ் இல்லாமல் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளான் தான். ஒரு ஸ்டடி பிளான் வித்தவுட் சிலபஸ், சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியா, யூட்டிலைஸ் திஸ் டைம் டேபிள். இந்த டைம் டேபிள், இந்த சிலபஸ் இல்லாமல் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதை எப்படி சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு வர்றது நம்மளோட ஸ்டடீஸ்குள்ள அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, plan without syllabus. So what to study without knowing the syllabus? Optimum use of time for what? So shall we relax for some time? Tamil eligibility test, educational psychology, English literature, how to study. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நம்ம வித்தவுட் நோயிங் த சிலபஸ் பற்றி என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எந்த டாபிக், எந்த மேஜர் அப்படியா இருந்தாலுமே நமக்கு அரவுண்ட் த டாபிக், அரவுண்ட் த சிலபஸ் இல்லை அரவுண்ட் த கோர் டாபிக்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ எந்த விஷயத்தில் டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் நமக்கு நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமா? ஷால் வி ரிலாக்ஸ் அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம்? ஸ்மார்ட் ஒர்க், நாட் ஓன்லி ஹார்ட் ஒர்க். ஸோ நம்ம இந்த ஹரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த விஷயம் இதை படிக்கணும், இதை படிக்கணும், இதை படிக்கணும், வேகமாக போயிட்டு இருக்கோம் டைம் டேபிள் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஒரு பாஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் நம்ம படிக்கணும், என்னெல்லாம் படிச்சிருக்கோம், எதை கரெக்டாக பண்ணியிருக்கோம், எதை கரெக்டாக பண்ணல, எது ஸ்மார்ட் ஒர்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நோட்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கோம், இதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆர்கனைசிங் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஒரு செட்டைன் சென்டர்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து தனியாகவே நீங்கள் உங்களோட கோச்சிங்கை ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து. இல்லை சில பேர் யூடியூப்பை ஃபாலோ பண்ணலாம். இல்லை சில பேர் எந்த ஐடியாவுமே இல்லாமல் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் படிக்கலாம். ஸோ இதில் நம்ம எந்த யூனிட்டுக்கு என்ன படிக்க போகிறோம், இதெல்லாம் நான் படிக்க போகிறேன், இந்த யூனிட்டுக்கு இதில் இதெல்லாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிறதுக்கு, ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கிறதுக்கான டைமை நிறைய பயன்படுத்திக்கோங்க. கரெக்டான பிளானுக்கும் ஷெட்யூலுக்கும் அடுத்து, அந்த ஷெட்யூலுக்கு அடுத்து உங்களோட ஒர்க் பிளேஸ்க்கும் ஒரு கரெக்டான ஆர்கனைசிங்கை கொண்டு வந்துருங்க. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் வாட் யூ லாஸ்ட் அட் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட். ஸோ ப்ரீவியஸ் அட்டெம்ப்டில் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், எதில் மார்க் குறைஞ்சிச்சு, எது மறந்து போச்சு, எந்த யூனிட்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஆன் ஜென்ரல் டாபிக் ரிவிஷன். ஸோ ஜென்ரலான டாபிக்ஸில் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்கும்போது சல்வி ரிலாக்ஸ் அப்படின்ற போது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரே ஸ்பீட்ல நம்ம போகணும் அப்படின்றத தாண்டி போயிட்டு இருக்கணும். ஸோ உன்னால நடக்க முடியாட்டி சொல்லுவாங்க, உன்னால ஓட முடியாட்டி நடக்க முடியாட்டி தவழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆனால் என்ன, நம்மளோட இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கணும். ஸோ அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எப்படி ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹசிலில் படிச்சுட்டு இருக்கீங்க, குரூஷியலான கொஞ்சம் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசிங் மெட்டீரியல் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து உங்களை ரெஃப்ரெஷிங்காகவும் வைக்கும். ஸோ ஆனால் மறந்துடாதீங்க, டுடே இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் டுமாரோ யூ வாண்ட். நாளைக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த கிடைக்க வைக்கிறதுக்கான நாள் இன்னைக்கு தான் அப்படிங்கிறது.
ஸோ ட்ரீம் ஸ்டடி, டூ இட் நவ், ட்ரீம் ஸ்டடி, டூ இட் நவ், ட்ரீம். எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயம் என்னன்னா டூ இட் நவ் அப்படின்றது தான். ஸோ ஐ ஹாவ் காட் அ ட்ரீம் தட்ஸ் ஒர்த் மோர் தேன் மை ஸ்லீப். இது ரொம்ப முக்கியம். ஸோ யாரும் வந்து தூக்கத்தை நினைக்க மாட்டீங்கன்றது தெரியும் ஆஸ்பிரண்டா. ஆனால் மித்த எல்லா விஷயத்தை விட இந்த ட்ரீம் ரொம்ப முக்கியம். இதனால கிடைக்க போற பலன்கள், இதனால நம்ம அடைய போற உயரங்கள், அதை நினைச்சு பார்க்கும்போது நம்மளோட ஸ்பீட் தானாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்டா நான் வச்சிருக்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து காமன் ஆயிடுச்சு இப்போ. ஸோ பிஜிடிஆர்பி, டிஎன் செட், யூஜிடிஆர்பிலேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். 40% ஆஃப் த பேப்பர் குட் நாட் பி வேல்யூட் பிகாஸ் ஆஃப் ஃபெயில்டு. அதாவது தேவையான மார்க் இல்லாததுனால வேல்யூ பண்ணல அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் 6 to 12 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம பார்த்து தான் ஆகணும். முக்கியமாக 10th புக்கு ஃபுல்லாகவே தரவாக படிச்சிருங்க. 10th தமிழ் புக்கில் இருக்க செய்யுள், அதோட கோட்ஸு, உரைநடையில் இருக்க கோட்ஸு, அடுத்து பாவகை, அணி, இலக்கண குறிப்பு, திருக்குறள், அணிகள், புணர்ச்சி விதி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், எழுதுனது யாரு, அந்த இதில் கொடுத்துருக்க செய்யுள், அதோட ஆத்தர், 10th புக்கை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க இந்த டைம்ல. தமிழ் நான் படிக்காம இருக்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கிளியர் ஆயிருங்க. தமிழ் உங்களோட மதர் டங்கு தான் இருந்தாலும் இது ஒரு கிளியர் கட் ஃபில்ட்ரேஷன் மெத்தடா தெரியறதுனால கொஞ்சம் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ என்ன படிக்கலாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ தியரிஸ் வந்து ரொம்ப காமனா எப்படிதான் ஒருவேளை எஜுகேஷன்ட்டும் டாபிக் வந்து மாறுது அப்படின்ன பட்சத்தில் லேர்னிங் தியரிஸ், லேர்னிங் அப்ரோச்சஸ், ஸ்கீம்ஸ், ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், நியூ எஜுகேஷனல் பாலிசிஸ், டீச்சிங் மெத்தட்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் தியரிஸ், மெமரி தியரிஸ், சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இன் எஜுகேஷனல் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் டாபிக். இது எல்லாத்தையுமே படிச்சு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் படிக்க வேண்டியது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஹவு டு ஸ்டடி. எனக்கு சிலபஸ் தெரியல மேடம், நான் எப்படி படிக்கிறது? நிறைய பேர் கேட்குறீங்க. நான் படிக்கவா வேண்டாமா, பழைய சிலபஸை ஃபாலோ பண்ணவா, மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? டெஃபினட்டா நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது. மாத்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது, மாற்ற மாட்டாங்கன்னு சொல்ல. அப்ப நம்ம எப்படி படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆத்தர் நோட். ஸோ என்ன ஆத்தர்? கம்பல்சரி நமக்கு ஒவ்வொரு பீரியட்லையுமே ஆத்தர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தா இருக்கட்டும், ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும், இன்னும் நம்ம இந்தியன் ரைட்டிங்ஸ்ல வந்து சரோஜினி நாயுடா இருக்கும், ரொம்ப முக்கியமான ஆத்தர்ஸ் நோட்டு கண்டிப்பா மாறாது. ஸோ பயோகிராஃபி, ஆத்தரோட பயோகிராஃபிஸை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து லிட்ரரி ஏஜஸ், ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹெல்ன்ற பேப்பர் இருக்கு இல்லையா, டைம் லைன், இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்ல நடந்தது, ஹிஸ்ட்ரி என்னென்ன ஹிஸ்ட்ரியில நடந்துச்சு, என்னென்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர்ல நடந்துச்சு, ரெண்டையும் டைம் லைனை கனெக்ட் பண்ணி வச்சு சிலபஸே தேவையில்லை, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம படிச்சிடலாம். லிட்ரரி ஜானர்ஸ். ஸோ ஜானர்ஸ் என்ன? ஷார்ட் ஸ்டோரினா எப்படி இருக்கும், நாவல் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போம்னா எப்படி இருக்கும், நமக்கு இன்னும் டைப்ஸ் ஆஃப் போம்ஸ் நிறையா இருக்கு, கப்லெட் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட வீடியோவில் இருக்கும், டைப் ஆஃப் போயம்ஸு, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஜானர்ஸ், இது எல்லாமே. ஸோ இதை ஃப்ளோ சார்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ யூனிட் 8, 10 இப்போ இருக்கிற யூனிட் 8ம் 10ம் டாபிக் வைஸ் படிக்கலாம். ஸோ சின்க்ரனைசேஷன், லாங்குவேஜ், நமக்கு இது டயரம்னா என்ன, டயடம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து கிளிப்பிங் வேர்ட், பிளண்டிங் வேர்ட், எப்படி வேர்ட் ஃபார்ம் ஆகுது, அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, சிலபல், ரொம்ப சிலபல் எது, இந்த விஷயம் எல்லாமே யூனிட் 8ல படிக்க முடியும். 10 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம், சரி கிரிட்டிக்கல் தியரிஸ் நிறையவே இருக்கு, அது எல்லாமே ஜென்ரல் தான். ஃபெமினிசம், மார்க்சிசம், இது எல்லாமே நம்மளோட ட்ரெண்ட்ல வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல விமன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லிட்ரேச்சரை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை நம்ம படிக்க முடியும். சொல்லி அப்ரோச்சஸ் டு ஸ்டடி, என்ன மாதிரி அப்ரோச்சஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், ஆடியோ லிங்குவல் மெத்தட், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் டீச்சிங், இஎல்டி, ஐஇஎல்டி, டோஃபல், இந்த மாதிரியான இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பொயட்டிக் டிவைசஸ். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரியும், பொயட்டிக் டிவைசஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம்.
ஸோ நம்ம இந்த இடத்துல நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு படிக்கிறதுக்கு சிலபஸ் வேணும், சிலபஸ் இல்லாமல் படிச்சு நிறைய ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, போடாத எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மனநிலையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஒரு ரொம்ப லாங் கேப்பாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு பிஜி டிஆர்பி போஸ்டிங் வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பல்சரி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இட்ஸ் அரௌண்ட் 1000 வரும். அப்கிரேடட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் வேக்கண்ட்டை பற்றி தயவு செய்து கவலைப்படாதீங்க, நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நினைங்க. 2024 வேலை வாங்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிட்டு நீட் ஆஃப் த அவரை நான் கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறது, நிறைய டாபிக் படிக்கிறதுக்கு இருக்குது, சிலபஸ் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று நடக்கட்டும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு எதுவும் நடக்காது. நடக்கிற மாதிரி கொண்டு போகிற நமக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் கரெக்டான கைடன்ஸோட என்னோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக 2024 நீங்கள் வந்து ஜாப் போகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வாழ்த்துக்களோட நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜான் டான் ரொம்ப கேனசேஷன் எக்ஸ்ட்ரஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோஸ் வரும், இல்லை நோட்டிஃபிகேஷன் கெசட்டு எந்த நியூஸாக இருந்தாலும் சரி, டிஎன் டெட் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி யாராவது ஒரு 10 பேர் 20 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.